குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 30/5/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இதை பார்க்குற எல்லா செல்லங்களும் எல்லா வளங்களையும் பெற்று நீடூறி வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு முக்கியமான விஷயம் பேசுகிறேன். 2 விஷயம் அருவருப்பாக இருக்கும். ஏன் 3 விஷயம் சொல்லலாம். ஒன்று எலி, 2வது பல்லி, 3வது கரப்பாம்பூச்சி. இந்த 3 பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு நான் கரப்பாம்பூச்சியவே அறுத்து பார்த்துருக்கேன். நாங்கள் தான் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு கூட நான் கரப்பாம்பூச்சியை டைஜஸ்ட் சிஸ்டம் எடுத்து வச்சு என்னை எக்ஸாமில் சொல்லிட்டு போனார். சச்ச ஒரு பியூட்டிஃபுல் டிசெக்ஷன் அப்படின்னு சொன்னார். நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அது ஒன்று. ஆனால் இப்போ கரப்பாம்பூச்சானே அருவருப்பாக்கு. பள்ளி அதுக்கெல்லாம் பயப்படுவோம். தேவையே இல்லை பள்ளி பயப்பட. ஆனால் ஒரு அருவருப்பில் பயப்படுவோம். அதான் உண்மை இல்லையா? அடுத்தது எலி. அம்மாடி அது எலி கடிச்சு வரப்படும். அது வேற விஷயம். இதில் என்னென்னா காக்ரோச் வராமல் இருக்குது அவசியம். புட்டி காக்ரோச்லாம் சாப்பாட்டில் விழுந்தா கூட ஏதோ கழுவுத்த மறுப்பு கொஞ்சம் கொத்தமல்லி விழுந்த மாதிரி இருக்கும். என்ன அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் ஸ்மால் காக்ரோச்சஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூக்கலிப்டஸ் ஆயில்னு விற்பாங்க. அந்த ஆயிலை வாங்கி என்ன பண்ணுங்க, ஒரு துணியில் ஸ்ப்ரே பண்ணிடணும். அது அப்படியே எங்கெங்கே கரப்பாம்பூச்சி வரமா இருக்கோ அந்த இடங்கள்ல வைங்க. புரிஞ்சிச்சா? நல்லா அழகாக இது பண்ணி அந்த வாசனை பயங்கரமாக இருக்கும். அதை வச்சு அதை துணியில் நடிச்சு அதை அந்த காக்ரோச் வர்ற இடத்துல வச்சுருங்க. அது ஒன்று. 2வது, முதல்ல உங்கள் குப்பைகளை சேர்த்து வைக்காதீங்க. அதுவும் சமயக்கட்டில் குப்பை கேட்கவே வேண்டாம். எல்லாருக்கும் டப்புன்னு அங்கே கீழே போட்டு 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 உங்கள் குப்பைகளை அவ்வளோ வச்சுருப்பீங்க. குப்பைகளை சேர்க்காம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது நெகட்டிவ் எனர்ஜி ஆல்சோ. அது ஒன்று. 2வது, சாப்பாடு பாத்திரம். இதை எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். எந்த காலம் கொண்டும் ஜிங்கில் உங்களுடைய சாப்பாடு பாத்திரம் கிடக்கக்கூடாது. பர்டிகுலர்லி இந்த நைட்டில் நீங்கள் அதை போட்டு வச்சு மறுநாள் காலையில் துறக்கினால் கண்ணுகளா ஸ்பிரிட்ஸ் வரும். இது சத்தியமான உண்மை நான் சொல்கிறது. அந்த வீட்டில் எந்த காலம் ஒன்று செல்வம் நிற்காது. 10 பாத்திரத்தை தொலைக்கிட்டு எத்தனை மணி ஆனாலும் சரி, அது ராத்திரி 1 மணி ஆனாலும் சரி, தொலைக்கி வச்சுட்டு தான் நீங்கள் எல்லாரும் படுக்கணும். தட்ஸ் அ ரூல் ஐ எம் டெல்லிங். சரி, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு நம்ம காபி தூள் இருக்குல்ல, அதை நல்லா ஒரு கிண்ணத்தில் அடைச்சிட்டு அதில் கிராம்பு இருக்குல்ல, அதை குச்சா அப்படி குத்தி வச்சிடணும். குத்தி வச்சிட்டிங்களா? அதுக்கு நடுவில் என்ன பண்ணணும், நம்ம சாதாரண திரி இருக்குல்ல, நம்ம விளக்கு திரி இருக்குல்ல, அந்த திரியை குத்தி வச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா மெழுகுவத்தி இருக்குல்ல, அது அந்த திரியை பிச்சுக்கோங்க. பிச்சுட்டு அந்த மெழுகுவத்தி திரி இருக்குல்ல, ஏன்னா அந்த மெழுகுவத்தி திரி என்ன இருக்கும், அந்த மெழுகுவத்தி ஒட்டிகிட்டு இருக்கும், அது எரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை வேற புத்திசாலித்தனமா நெய்யை நல்லா அதில் அந்த திரியில் முக்கிட்டு அந்த திரியை உள்ளே செலுத்தி வச்சுட்டு அந்த காப்பித்தூளில் உள்ளே வச்சுட்டு நல்லா சக்குன்னு இறுக்கமாக மூடிட்டு அதை அந்த திரியை எரிய விட்டுருங்க. எரிய விட்டுட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காப்பித்தூளும் அந்த கிராம்பும் எரியும். புரிஞ்சிச்சா? எரிஞ்சிச்சுன்னா கண்ணில் நான் சொல்கிறேன், நல்ல காக்ரோச் இல்லாமல் போயிடும். ஆமாம், இந்த 2ல் எதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லை அது ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். 2மே ட்ரை பண்ணாலுமே தவறு இல்லை. ரொம்ப ஒன்றும் காசு கிடையாது. புரிஞ்சிச்சா? இதை ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஏன்னா இவ்வளோ கிட்ட வாங்கி சக்கன்னு அடிச்சிட வேண்டியதானே அப்படின்னா அதுவும் ஒரு மெத்தடு தான். அடிச்சு விட்டுக்கிறதுனா அதுவும் உடச்சி விட்டுக்கலாம். அது அடுத்த பிரச்சனை. ஆனால் இந்த 2ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஆர்கானிக் மெத்தட். புரிஞ்சிச்சா? வெரி குட் ஆர்கானிக் மெத்தட். டூ இட். ஓகே, ஐ லவ் யூ ஆல். மேலே சொல்ல குட். பாய்.